ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சாரருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில்லை. பெருத்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன் என்ன போன ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க, இந்த ஜென்மத்துல என்னவா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு பார்வை. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நமஸ்காரம் நமஸ்காரம் அவசிவ. இன்னைக்கு என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சாரருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில்லை. பெருத்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன் என்ன போன ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க, இந்த ஜென்மத்துல என்னவா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு பார்வை. இதில் யாரையும் உயர்வு செய்தோ ஒரு தாழ்ப்புணர்ச்சியோடைய நம்ம பேசுவதற்காக இல்லை. எல்லாம் மூதாதையர் எழுதி வைத்த புத்தகத்தின் அடிப்படையில் சில அனுபவ பாடங்களை பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம். இது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, போன ஜென்மத்தில் இவர்கள் கழுதையாகவும் மாடாகவும் இவர்கள் பிறந்திருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. இவர்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் இந்த ஜென்மத்தில் ஒரு சாரருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சாரருக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவதில்லை. அப்படியே குழந்தை பிறப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதை சரியான முறையில் வளர்க்க முடியாமல், அதை சரியான முறையில திருமணம் செய்து கொடுக்க முடியாமலும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில வியாதிகள் வந்து விடுகிறது. வியாதிகள் வந்தவொடனே சடனா இவங்களுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கூட தெரியறதில்ல. அந்த துன்பத்தை அனுபவிப்பதும் இவருடைய கர்ம பலன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகனை பாராயணம் பண்ணோம். ஆக் ருஷ் நேன, ஆக் ருஷ் நேன அப்படிங்கிற மந்திரத்தை என்னைக்கு இவங்க 1,00,000 முறை ஜபம் பண்ணி முடிக்கிறாங்களோ இவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த 1,00,000 முறை இந்த ஜபம் பண்ணி முடிச்ச உடனே எள்ளு தேனு நெய், எள்ளு தேனு நெய் இது 3 கலந்து பிராமணன் வர சொல்லி வீட்டுல ஒரு ஓமகுண்டம் போட்டு ஹோமம் வளர்க்கப்பட வேண்டும். எள்ளு தேனு நெய் 3 மட்டும். அதன் பிறகு ஓமகுண்டத்தை தொட்டு கும்பிட்டுக்கணும். இதை முடிச்ச வேட்டி அங்க வந்திருக்க பிராமணவால நல்ல திவ்யமா சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில அனுஷ்டானம் எல்லாம் செஞ்சு முடிச்சு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க மற்ற வேலையை பார்க்கலாம். அதன் பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 10 நிறம் கொண்ட பசு, 10 விதமான கலர் இருக்கணும் அந்த பசுமாட்டில். அப்படி ஒரு பசுவும் கன்றுவும் தானம் செய்யப்பட வேண்டும். கூடவே படுக்கையும் தானம் செய்யப்பட வேண்டும்ங்கிறான். படுக்கைன்னா ஒரு கட்டில் வாங்கி கொடுக்கறது, ஒரு மெத்தை வாங்கி கொடுக்கறது, தலைவாணி, பெட்ஷீட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அதன் பிறகு இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு 70 பிராமணர்களுக்கு அன்னதானம், போஜனம், திவ்ய போஜனம், கள்ளம் கவனமற்ற திவ்ய போஜனம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதன் பிறகு மாசி மாதத்தில் விடியற் காலையில் ஆணா இருந்தா பெண்ணுடன், பெண்ணா இருந்தா ஆணுடன் ஒரு புண்ணிய தலத்திற்கு சென்று நீராட வேண்டுங்கிறார். விடியற் காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக இது போன்று செய்தால் இவர்களுடைய பாவங்கள் விலகி, நோய்களும் நீங்கி, திருமணத்திற்கு பிறகு நல்ல குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான செயல்களையும் இவர்களால் சரியா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்ப மனிதனா பிறக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கோணத்தில் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கின்றது. அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போன்று சில வழிமுறைகளை நாம செஞ்சுக்கணும். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு.
கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சற்று ஏதாவது ஒரு கருத்து சொல்லிவிட்டால் அந்த கருத்தை அவ்வளவு சீக்கிரமாக எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாம் எனக்கே தெரியும், இறைவன் எனக்கு செய்வார், நான் இறைவனை கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. கரெக்ட். 1008 சாவி வச்சிருக்கீங்க. அந்த 1008 சாவியில எந்த சாவி அந்த பூட்டை திறக்குன்னு தெரியாம நீங்க எல்லா சாவியும் போட்டு திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வருஷங்கள் கடந்துடும், நாட்கள் கடந்து விடுமே. அதனால முடிந்தவரை சற்று இவர்கள் இறங்கி மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தில் சரி என்று இருந்தால் அதை உடனடியாக செய்வதற்கு முனைந்தால் இவர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆகவே இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 4 முறை நீங்க போட்டு பார்த்து என்னென்ன செஞ்சா நல்லது, எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க அதை செய்யுங்க. நீங்களும் வெற்றி பாதையில் கண்டிப்பா உங்களால போக முடியும். சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த சந்தேகங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா அதுக்கு பதில் கொடுக்குறேன். எங்களோட சேனல் மகாஸ்ரீராஜன் ஸ்பேஸ் A.S அப்படிங்கிறது எங்களோட சேனல். அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்க நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட பிராட்காஸ்ட் இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் வரும். 9944439027 இந்த நம்பருக்கு உங்க நேம், எந்த ஊரு, உங்க போன் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை நீங்க எங்களுக்கு ரிக்வெஸ்ட் போட்டு விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு நீங்க அதை ரெகுலரா பார்த்துக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. அதனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த விதமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம ஓகே நம்மளுடைய பிறப்பு இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதற்கு தகுந்தாற் போன்று மேலே சொல்லப்பட்டுள்ளதை இவங்க செஞ்சாங்கன்னா லைஃப்ல மேல வருவாங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் டாக்டர் A.S. மகாஸ்ராஜன், மவ சிவ. வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம், பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் A.S. மகாஸ்ராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027. ஒருமுறை சந்தியுங்கள். கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் A.S. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில்.